வணக்கம். குலசேகரன்பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவின் போது எங்கள் தசரா குழுவில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள். கடந்த பதிவில் கொடியேற்றத்திற்கு முந்தைய நாள் எங்கள் காளிப்பறையில் நடந்த நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கொடியேற்றத்தை அன்னைக்கு காலையில் 9 மணிக்கெலாம் கிளம்பிடணும்னு பிளான் போட்டு வச்சுருக்கிறோம். கொஞ்சம் லேட்டாகி போச்சு. ஒரு 9:30 போல் ஊரில் இருந்து கிளம்புறோம். போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கும்பம் வந்துட்டு பிரம்மாண்டமாக ஜோடித்து கும்பம் எடுக்கணும் அம்பாளுக்கு அப்படின்னு சொல்லி குலசையில் உள்ளவங்கள தான் நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம். அவங்க என்ன, நீங்கள் குலசை கடற்கரைக்கு கொஞ்சம் முன்னாடி வரும்போது சிதம்பரேஸ்வரர் கோயில்கிட்ட ஃபோன் அடித்தாலும் போதும், எங்களுக்கு அங்கேருந்து ரொம்ப பக்கம்தான், உடனே வந்துடும் அப்படின்னு இருந்தாங்க. இருந்தாலுமே நம்ம குலசையில் இறங்குனது பார்த்திங்கன்னா அந்த உடங்குடியிலேருந்து குலசை வர்ற ரோட்டில் அந்த குளத்தாங்கரை அங்கேயே இறக்கி விட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டம். குளத்துக்குள்ளே வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு வண்டி விட்டு இறங்கினதுமே சொல்கிறேன், ஐயா வேல்சாமி அந்த கும்பம் ரெடி பண்ணுறவங்களுக்கு ஃபோன் அடிச்சிருங்கப்பா, உள்ளே போயாச்சு அப்படின்னா போக போக சத்தத்தில் ஒன்றும் கேட்கவும் செய்யாது, டவரும் சரியாக கிடைக்காது, விட்டு விட்டு வரும், அலோ நீட்டு இருந்த மாதிரி இருக்கும், ஃபோன் அடிச்சிரியான்னு. உடனே நம்ம சாமியாடியும் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சுட்டாப்புல, எங்கே நிற்கிங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வண்டி விட்டு இறங்கிட்டோம், குளத்துக்குள்ளே நிற்கோம், இப்போ நேராக கடற்கரைக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் சிவன் கோயில்கிட்ட வந்தவொடனே நீங்கள் அடிங்கண்ணே அப்படின்னு இருக்காங்க. நம்மளும் சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஏத்தால வரக்கூடிய சாய்மார்கள்ட்டெல்லாம் கேட்குறோம், கும்பம் எடுத்து வரக்கூடிய சாய்மார்களுக்கு எந்த வழியாக விடுறாங்க, கும்பம் எடுக்க போகக்கூடியவர்கள் இப்படி நேர் வழியில் போலீஸ் ஸ்டேஷன் வழியாக போயிடலாமா அப்படிங்கும்போது இல்லை போலீஸ் ஸ்டேஷன் வழியாக போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷன் வழியாக அங்கேருந்து வர்ற செட்டுகள் எல்லாம் கும்பம் எடுத்து வரக்கூடிய சாய்மார்கள் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வழியாக இப்படி சுற்றி தான் விடுறாங்க, அதனால் கடற்கரைக்கு போகக்கூடியவர்கள் இப்படி ஊருக்குள்ளோடி போய் அந்த பக்கமாக போய் சுற்றி தான் போகணும் அப்படிங்கும்போது எப்படி இல்லாமல் ஊருக்குள்ளே சுற்றி கடற்கரைக்கிட்ட அந்த சிவன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு ரோடு வருது இல்லையா, அந்த ரோட்டுக்கிட்ட ஏறியாச்சு. அப்போ மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், ஐயா சாமியாடி மறுபடியும் ஒரு டைம் ஃபோன் அடிச்சிருங்க, ஏன்னா சிவன் கோயிலுக்கு கிட்ட நெருங்கிட்டோன்னே அப்படின்னு சொல்லி அடிச்சிருங்க அப்படின்னா, அவங்க பக்கத்தில் வந்துட்டு தான் அடிக்க சொன்னாங்க, வீடு இங்கே பக்கத்தில் தானா அப்படின்னு. இருந்தாலும் சிவன் கோயில் தான் வந்தாச்சுலாயா ஃபோன் அடிங்க அப்படின்னாச்சு. அந்த ஃபோன் அடித்தாப்புல ஃபோன் எடுக்கலை. என்னாச்சுன்னா ஃபோன் ரிங்கி போது எடுக்கலை அப்படின்னு. பிஸியாக இருப்பாங்களா இருக்கும், யாருக்கும் கும்பம் கட்டி கொடுத்துட்டு இருப்பாங்களா இருக்கும், கடற்கரையில் தான் இருப்பாங்களா இருக்கும், நம்ம நடப்போம் அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம், அல்ட்டா திருப்பி ஒருக்கா அங்கே போயிட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு. சிவன் கோயிலை தாண்டி நாகக்கன்னியம்மன் கோயில்கிட்ட வரும்போது ஒரு சில பக்தர்கள் பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு மாலை வாங்கலை, கடற்கரையில் வச்சு மாலை போடணும், மாலை வாங்கணும்னு சொல்லி ஒரு செட்டு தனியாக பிரியுதாங்க. பக்கத்தில் நெருங்கி வந்தாச்சு, கூட்டம் ரொம்ப இருக்குது, ஒவ்வொருத்தராக தனித்தனியாக போனீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் அங்கே போயிட்டு இன்னும் அவனை காணும் இவனை காணும் அந்த அக்காவை காணும் இந்த அக்காவை காணும்னு தேடிட்டு கிடக்கணும்ப்பா, அப்படி பிரியாதீங்க, ஒன்று எல்லோரும் நின்று மாலையெல்லாம் வாங்கிட்டு போகும்போது இல்லை ஒரு செட்டு நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லி கும்பம் குடம் அப்புறம் வேப்பலை அவன் பூவெல்லாம் அவங்க கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு இருந்தாங்க. வேப்பலை நீங்கள் கொண்டு வந்துடுங்கன்னு சொல்லி அந்த பூஜைக்கான பொருட்கள் எல்லாம் கொண்டு போன சாமிகள்லாம் அப்போ நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னாச்சு. போயிட்டு அந்த ரோட்டுக்கிட்ட கரெக்டாக நில்லுங்க அப்படின்ட்டு கும்பம் ஏற்பாடு பண்ணியிருந்த சாமிகிட்ட ஐயா மறுபடியும் ஃபோன் அடித்து அந்த அண்ணன் எங்கே நிற்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு அந்த ரோட்டுக்கிட்ட நில்லுங்க, நான் மாலையை வாங்கிட்டு இன்னும் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்களெல்லாம் அனுப்பி விட்டாச்சு. ஒரு குரூப் முன்னாடி போயிட்டு அங்கே ரோட்டுக்கிட்ட நிற்க சொன்னால் ரோட்டுக்கிட்ட டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு போலீஸ் உள்ளே போங்கன்னு சொன்னதுனால இந்த குரூப்பு கொஞ்சம் உள்ளே இறங்கி நின்றுருக்காங்க. நாங்கள் இங்கே மாலையை வாங்கிட்டு ரோட்டுக்கிட்ட பார்க்க ஆளை காங்கலை. அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் கையை காட்டுதாங்க கொஞ்சம் உள்ளே இறங்கி நின்னாங்க. அவங்களோட போய் நாங்களும் சேர்ந்துட்டு சாமியாடி எங்கே ஃபோன் அடித்தானா இல்லையா, அந்த கும்பம் கட்டி தர்றவங்க வந்துட்டாங்களா இல்லையா, என்ன ஆச்சு, நம்ம பயல்களெல்லாம் காணுமே, இப்படி நின்னா என்னைக்கு கும்பம் எடுத்து எப்போ போய் சேர்றது அப்படின்னு சொல்லி ஆட்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் ஃபோன் எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போனான், இன்னும் வாரேன் இதுலேயே நில்லுங்க அப்படின்ட்டு அவன் போயிட்டான். பாதி பேர் என்ன தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு தண்ணி குடிக்க போயிட்டான். பாதி பேர் என்ன அங்கே அன்னதானம் போடுறாங்க, ரொம்ப பசிக்குது, மணி 12:30 ஆகிட்டு, இன்னும் கும்பல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே 4 மணி ஆகி போகும், நான் சாப்பிட்டு வந்துடுறேன்ட்டு போயிட்டான். நீங்கள் கும்பம் கடற்கரையில் பூஜை போடுறதுக்குள்ளே வந்துடுவோன்ட்டு ஒரு குரூப் போயிட்டான் அப்படின்னு சொல்லி எனக்குன்னா என்ன செய்கிறதுன்னே தெரில. நம்ம நண்பர் என்ன இதுக்கு தான் நம்ம எப்பவும் போல் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பிரச்சனை இருக்காதுல்ல, இப்போ நம்ம வாட்டு கும்பம் கட்டி இப்போதைக்கு கிளம்பி இருக்கலாம். இவன் 1/2 மணி நேரமாக என்ன ஃபோன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான், கேட்டால் நெட்வொர்க் இல்லைங்க, ஃபோன் போக மாட்டேங்கிங்க, திடீர்னு ஃபோன் போச்சு, இந்த வந்துடுறேன்னு சொன்னாங்க, கடற்கரைக்கிட்ட அபிஷேக மேடைக்கிட்டே நிற்க சொன்னாங்க, இப்போ வந்துடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நேரம் சொல்லிட்டு போகிறான். ஆட்களை கூப்பிட்டு வந்த பாடு இல்லையா, என்ன யாதுன்னு ஒரு முடிவெடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்போ நான் சொல்கிறேன், இல்லை அவன் என்னெல்லாம் செய்வான், நம்ம இந்த திருப்பு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கு,
அவங்க நமக்கு மட்டுமா கும்பம் கட்டி தருவாங்களா இருக்கும்? காலையிலேருந்து எத்தனை கும்பம் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்களோ, ஒருவேளை நம்ம இப்போ கரெக்டாக வந்த நேரத்தில் வேற ஒரு குரூப்புகளுக்கு கும்பம் கட்டி கொடுத்துட்டு இருப்பாங்களா இருக்கும். அதனால கூட போனை எடுத்துட்டு இந்தா வந்துடுறேன்னு சொல்லி கடத்திக்கிட்டு இருக்கலாம், இல்லாட்டி போனை எடுக்காம கூட கடத்திக்கிட்டு இருக்கலாம்டா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அரை மணி நேரம் நின்றுட்டு இருக்கோம், ஆட்கள்லாம் கால் சுட ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க, ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கத்துதான். அப்போ எனக்கு என்ன செய்ய, சரி இவனை நம்ம சாமியாடி எங்கே நிற்கான்னு கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னா, அண்ணா சுற்றிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு கையை காட்டுறான். உடனே நான் இங்கே வாப்பா வா அப்படிங்க. என்னாச்சு அப்படிங்க, இது சாமியாடி நான் என்னையா செய்ய, 2-3 நேரம் ஃபோனை எடுத்தாங்க, இந்த வந்துடுறேங்காங்க, வந்த பாடு இல்லையா, நான் அதுதான் நம்ம ஆட்களை இங்கே விட்டுட்டு நான் ரோட்டுக்கிட்டே நின்று கையோட கூட்டு வந்துடலான்னு பார்த்தா வந்த பாடு இல்லை, என்ன செய்யன்னு தெரில அப்படிங்க. அப்போ நான் சொல்கிறேன், சாமியாடி இப்படியே நின்றுட்டு இருந்தான்னா மணிக்கணக்கு ஆகிட்டே தான் இருக்கும், ஏற்கனவே மணி ஆகிட்டு பாதி குரூப்பு அன்னதானம் சாப்பிட போயிட்டான், இங்கே இருக்கிறவங்களும் நேராவதப்பா காலெலாம் சுடுது, உள்ளேயாவது போகுங்காங்க, நம்ம ஆட்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நான் கடற்கரைக்கு உள்ளே போகிறோம்ப்பா, உள்ளே போய் நம்ம பூசை போடுறதுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட்டு நாங்கள் குளிக்கிற எல்லா சாமிமார்களும் குளித்து ரெடியாக நம்ம படப்பு ஏற்றுறதுக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணுவோம், அதுக்குள்ளே எப்படியும் வந்துடுவாங்கப்பா, நீ கூப்பிட்டுட்டு கடற்கரைக்கு வந்து சேரப்பா, நேர் இந்த அதில் ஒரு பந்தல் போட்டுருந்துச்சு, அந்த பந்தலை கனெக்ட் பண்ணி இதுக்கு நேராக நீ உள்ளே வந்துடுறியா, அப்புறம் அவனுக்கு ஃபோன் போட்டேன் இவனுக்கு ஃபோன் போட்டேன், ஒருத்தன் எடுக்கலன்னு சொல்லிட்டு தடுமாடிட்டு கிடக்காத, சாமியை நினச்சிக்கிட்டு பந்தலுக்கு நேராக உள்ளவா, நம்ம குரூப் அங்கே தான் நிற்கும், கையை காட்டுவாங்க, பார்த்துக்கலாம், நாங்கள் குளித்து குடத்தில் தீர்த்தமும் எடுத்து வச்சிடுறோம், நீ ஆட்களை கூப்பிட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும், ஏன் போட்டு பதறிட்டு கிடக்காத, ஐயையோ நம்ம தான் ஏற்பாடு பண்ணோம், ஆட்கள் லேட் பண்ணுறாங்களே, எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதப்பா, எல்லாம் டைமிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடற்கரைக்குள்ளே போயாச்சு, போய் நமக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி பொருட்களெல்லாம் வச்சுட்டு குளிக்கக்கூடிய சாமிமார்கள்லாம் போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். குளிச்சுட்டு வேகமாக நான் வரேன், அது நம்ம சாமியாடி வந்துட்டாப்லே அப்படின்ட்டு, இல்லையா இன்னும் வரல அப்படின்னு, சரி ரைட்டு வருவாரப்பா குடத்தை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல நம்ம கொம்பு எடுக்கக்கூடிய குடத்தில் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வைக்கிறேன், சாமியாடி வந்துட்டாப்லையாடு, இன்னும் வந்த மாதிரி இல்லை, எட்டி பாரில் கூப்பிட்டு வருவானா இருக்கும், அது எப்படி வராமல் இருப்பான், வந்திருப்பான் அப்படின்ட்டு அங்கே எட்டி பார்க்க நம்ம சாமியாடி வந்துட்டாப்ல, ஆட்களை கூப்பிட்டு அவங்க பூ எல்லாம் கொண்டுட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ நான் கேட்கேன், என்னண்ணே ரொம்ப லேட்டாக்கி விட்டிலண்ணே, ஆளக்கானு எல்லாருமே பதறி போனோம்னே, சரி ரைட்டு இருக்கட்டுண்ணே, ரைட்டு வேலையை ஆரம்பிங்கண்ணே, இந்த ஒரு கும்பம் தீர்த்தம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் வேலையை ஆரம்பிக்க சொல்கிறேன். நம்ம சாமியாடிட்டு ஐயா நீ போய் வேகமாக குளிச்சுட்டு உன் குடத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு வாயா அப்படின்னா நம்ம சாமியாடி உள்ளே குளிக்க போயிட்டாப்புல, அதுக்குள்ளே இன்னொரு சாமியாடி அவர் குளிச்சுட்டு அவர் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தாப்புல, 2 கும்பமும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து 3ஆவதாக நம்ம சாமியாடியும் கும்பம் கொண்டு கொடுத்தாங்க, டக்குன்னு கும்பம் கட்டி தந்தாங்க. அதுக்கப்புறம் பூஜையை போட்டோம், சிறப்பான முறையில் கும்பம் எடுத்து மதியம் ஒரு 1:30 மணி இருக்கும், அம்பாளுடைய சன்னதிக்கு முன்னாடி 3 கும்பமும் ஜம்முன்னு வந்து சேர்ந்து அம்பாளை கையெடுத்து கும்பிட்டுட்டு அம்பாளுடைய சன்னதியிலேயே காப்பு கட்டிட்டு காப்பும் வாங்கிட்டு நேராக வண்டிக்கு போய் சேர்ந்தோம். கடற்கரையில் இத்தனை சுவாரஸ்ய நிகழ்வுகள், ஆளைக்கான அவனைக்கான இவனைக்கான, அதே போல் இந்த அன்னதானம் சாப்பிட போன பயில்களும் கரெக்டாக கும்பம் கட்டி பூசைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க, சாமி ஆட்டத்துக்கு சாமி பிடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்து சேர்ந்தாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா கும்பம் கட்டுறவங்க நாங்கள் கொண்டு வந்திருந்த வேப்பலையெல்லாம் பார்த்துட்டு, இந்த வேப்பலை ஒரு கும்பத்துக்கும் கொஞ்சம் தான் மீதி இருக்குமானே, இன்னும் வேப்பலை வேணுமே அப்படின்னாங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே எங்கே போய் வேப்பலை தேடுறது, இனி வேப்பலை பறிக்கிறதுக்கு ஒரு குரூப் அனுப்பி விட்டாச்சுன்னா அவனும் எப்போ போயிட்டு எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி அப்படியே என்னையா சாமியாடி ஏதாவது ஒன்று இன்னைக்கு நம்மளை லேட் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஆரம்பத்துலேருந்து எல்லாமே லேட் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறக்குள்ளே நம்ம சாமியாடி பக்கத்தில் ஏதாவது செட்டில் இருந்து வாங்கிட்டு வரோம் பாருங்க அப்படின்ட்டு போயிட்டு ஒரு செமைக்கு அள்ளிட்டு வந்துட்டான். எங்கேருந்தியா இவ்வளோ வேப்பலை கிடச்சிது அப்படிங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச செட்டு தான்யா, கும்பம் கட்டிக்கிட்டு இருக்கோம் சாமி, கொஞ்சம் வேப்பலை வேணும்னு கேட்டேன், எடுத்துகிட்டு போக சொன்னாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்க. அவளத்தையும் தூக்கிட்டு வந்துட்டியாயா, அவங்களுக்கு கும்பம் கட்ட வேண்டாமா அப்படிங்க, இல்லை அவங்க தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க, நம்ம பசங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஃபோன் போட்டு சொல்லுதோம், அவங்கள முறிச்சிட்டு வர சொல்கிறோம் அப்படின்ட்டு, ஒரு ஐடியா எல்லாம் அம்பாள் நிச்சயத்தை அப்படின்னு சொல்லி அந்த வேப்பலை கிடச்சதுலேருந்து நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் கும்பம் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறோம், வழியில் ஒவ்வொரு செட்டுகளுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, கும்பம் எடுத்து போகக்கூடிய எல்லாருமே நேராக மெயின் ரோட்டுக்கு போய் தசரா செட்டு எப்படி போவோமோ அந்த வழியாக தான் கும்பம் கொண்டுட்டு போய் கோயில் முன்னாடி போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட்டை வழிநடத்தி கூட்டு வரக்கூடிய நம்ம செட்டு பசங்க எல்லாமே நிறைய பேர் கும்பம் எடுத்து இந்த வழியாகவும் போகிறாங்க அப்படின்னு சொல்லி இடையில ஒரு வழியாக கூட்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் கும்பம் வச்சுக்கிட்டே சொல்கிறோம், ஐயா சாமியாடிகளா ஒழுங்காக ஒரு நேர் வழியில் கூட்டு போங்க, கும்பத்தை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் லாந்திக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கக்கூடாதியா, நல்லா கேட்டுக்கிடுங்கன்னப்போ வாங்க சாமி நாங்கள் உங்களை கூட்டு போகிறோம் கோயில் வாசலுக்கு, நிறைய பேர் இந்த வழியாகவும் போக தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேறு வழியாக கூட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஏத்தால வரக்கூடிய ஒரு சில சாமிகள்
நிகழ்வுகள் சொல்லுதாங்க. சாமி கும்பம் இந்த வழியாக விடமாட்டேக்காங்க, கட்டண தரிசனத்துக்கு தான் இந்த வழியாக போக முடியும் அப்படின்னு சொல்லி, ஏன் நல்லா கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டே இருக்கோம். பக்கத்தில் போயாச்சு, அங்கே வந்து செக் போஸ்ட் போட்டு போலீஸ் நிற்காங்க. போலீஸ் வந்து கரெக்டாக சொல்லுதாங்க, சாமி கும்பம் இந்த வழியாக போக முடியாது, அப்படி சுற்றி தான் போகணும், தசரா குழுக்கள் செல்லும் வழின்னு போட்டிருக்கல, அந்த வழியாக தான் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம பசங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இல்லை முடியாது, நீங்கள் வந்து தரிசனம் கட்டண தரிசனம் வழியாக வேணால் போய்க்கலாம், ஆனால் அதுலேயுமே கும்பத்தெல்லாம் கொண்டு போக முடியுமான்னு தெரில அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லுதாங்க. அடே என்னடா பயில வந்து இப்படி சுத்த வைக்கானேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அந்த செக் போஸ்ட்டை திறந்துட்டு, சாமி நீங்கள் கும்பம் வச்சுருக்கோன்னா எப்படி போய் அங்கே அந்த கும்பம் எடுத்து வர்றாங்களோ அவங்களோட சேர்ந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டாங்க. பிறகு என்ன நினச்சாங்க அப்படின்னு தெரியல, பசங்களையும் விட்டாங்க, அப்புறம் லேடிஸ் எல்லாரையுமே விட்டுட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வழியாக நேராக அந்த திருச்செந்தூர் ரோட்டுக்கிட்ட வந்து கோயில் வாசலுக்கு முன்னாடி வந்தாச்சு. அம்பாளை அப்படியே நினச்சி கும்பிட்டுக்கிட்டு, அம்மா எல்லாமே உன் அருள் தான் அம்மா, எப்படி இல்லாமல் அங்கே போகணும் இங்கே போகணும், அப்படி சுற்றணும் இப்படி சுற்றணுன்னாங்க. நல்ல மாதிரி நீ நிச்சயத்தப்படி உன் சன்னதி முன்னாடி வந்தாச்சம்மா, கும்பம் எடுத்துகிட்டு வந்தாச்சு, என்ன குற்றங்குறைகள் இருந்தாலும் நல்ல மாதிரி மன்னிச்சிக்கம்மான்னு சொல்லி அம்பாளை வேண்டிக்கிட்டு காப்பு கட்டிட்டு நேராக வண்டிக்கு போய் சேர்ந்தோம். அந்த நாள் பல சுவாரஸ்ய நிகழ்வுகள், இந்த வேப்பலையாக இருக்கட்டும், பசங்களை அவனை காணும் இவனை காணுன்னதாக இருக்கட்டும், போலீஸ்காரங்க இந்த வழியாக கும்பம் எடுத்து போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும், சரி சாமிகள் நீங்கள் போங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் பேர் தானே எல்லாருமே போயிருங்க அப்படின்னு விட்டதா இருக்கட்டும், எல்லாமே அம்பாளுடைய அருள் தான், அம்பாள் நிச்சயத்தப்படி தான். கும்பத்தை கொண்டு வண்டியில் வைக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட சுவாரஸ்ய நிகழ்வுகள், அதை எல்லாமே ஓரளவு சுவாரஸ்யமாக உங்களோட பகிர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வரும் நாட்களில் அடுத்தடுத்த நாட்களில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.